ஒரு விஷயம் நான் எச்சரிக்க விரும்புகிறேன். பாரதிய ஜனதா கட்சியையோ அல்லது அதன் தலைவர்களையோ சீண்டி பார்க்கணும்னு யார் நினைச்சாலும் அவர்கள் அரசியல் களத்தில் நிம்மதியாக வேலை செய்ய முடியாது. இது ராஜா மிரட்டுறாங்கிறதுலாம் இல்லை, அவர்களுக்கு யதார்த்தத்தை புரிய செய்யறதுக்காக சொல்றேன். நாங்கள் எந்த கட்சியினுடைய அலுவலகத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடத்துறதில்ல, பொதுக்குழு நடந்தால் அங்கே போய் நாங்கள் ரவுடித்தனம் பண்ணுறதில்ல, அவங்க கொடிகளை நாங்கள் எரிக்கிறதில்லை. ஆகவே இந்த மாதிரி செய்ய தீய சக்திகள் அரசியல் களத்தில் இருக்கிறது ஜனநாயகத்துக்கு கேடு, அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்று நான் எச்சரிக்கிறேன். பண மதிப்பிழப்பால் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் நவம்பர் 8ஆம் தேதியை கருப்பு தினமாக அனுசரிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கருப்பு தினமாகத்தான் அது இருக்கும். ஆனால் நாட்டு மக்களுக்கு, நாட்டுக்கு இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான பாதையை அமைத்து கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் சென்ற நிதியாண்டில் நம் நாட்டில் வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 1,80,00,000 தான். ஆனால் அது 91 லட்சம் பேர் அதிகரித்து 2,71,00,000 அதிகரித்திருக்கிறது. சிதம்பரத்துக்கு இப்ப தெரிஞ்சதெல்லாம் மகன் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கும் சிபிஐக்கும் போயிட்டு இருக்கிறது தான் தெரிகிறது, பாவம். ஆனா இந்த அன்அக்கவுண்டட் மணி அது இன்னைக்கு அக்கவுண்ட்டுக்குள்ள வந்திருக்கு. அதனால பேங்க்ல இப்ப பணம் இருக்கு. ஆகவேதான் முத்ரா வங்கி கடன் திட்டம் மூலமாகவும் சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு எந்த விதமான ஷூரிட்டியோ செக்யூரிட்டியோ இல்லாமல் கடன் கொடுப்பதற்கான திட்டம். அதுல 3,64,00,000 ரூபாய் இதுவரை கடன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட ஹவுசிங் ஃபார் ஆல் ஸ்கீம்ல 6 லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்கி வீடு கட்டினா வெறும் 3% வட்டி, 6.5% மானியம். அதே மாதிரி 12 லட்சம் ரூபாய் இது கடன் வாங்கி வீடு கட்டுறவங்களுக்கு 5.5% மானியம். இது எதுக்கான்னு சொன்னா, கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டு பம்ப் இன் மணி இன் டு தி மார்க்கெட். சிஸ்டத்தில் பணத்தை நாம செலுத்துறதுக்கான முயற்சி மேற்கொண்டு இருக்கோம். அதனால இன்னமும் 6 மாதத்தில் மணி சர்க்குலேஷன் அதிகரிக்கும் பொழுது பொருளாதாரம் இப்ப இருக்கிற 6.9% விட மிக வேகமாக வளரும். ஆகவே இந்த உண்மைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்காக 6, 7, 8, 9 ஆகிய 4 நாட்கள் நாடு முழுவதும் டிமானிட்டைசேஷன் இம்பாக்ட், அதனுடைய பலன்களை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்ல பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்திருக்கிறது. தமிழக அரசு பாரதிய ஜனதா இயக்கிட்டு இருக்கு, அவங்க சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி பொதுவான குற்றச்சாட்டுகள். அதாவது அது அவரே விளக்கம் சொல்லியிருக்கார். அவர் அரசியல் காரணமா சொல்லல, அரசாங்க செயல்பாட்டுக்கு மத்திய அரசாங்கம் உதவி செய்யுதுன்னு. நானும் அதைத்தான் சொல்றேன். கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ரிலேஷன், மத்திய அரசு மாநில அரசுக்கான உறவுகள் மக்கள் நலனுக்காக நல்ல முறையில் பராமரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல பிஜேபி அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் உறுதியா இருக்கு. தேர் இஸ் நோ பார்ட்டி டு பார்ட்டி ரிலேஷன்ஷிப். கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், ஏன் மமதா பானர்ஜி விடவா மோடி அவர்களை வசைப்பாடுறதுக்கு ஒரு நபர் வேணும். இருந்தாலும் வெஸ்ட் பெங்கால் நம்ம நாட்டினுடைய ஒரு மாநிலம், அதனால அதற்கு நாம எல்லா விதத்திலும் உதவி செய்யறோம். அது மாதிரி தான் இது. அதாவது நீண்ட காலமாக இப்ப உடனடியாக செய்ய வேண்டியது, சென்னையில் வெள்ளம் மிரட்டி கொண்டு இருக்கிறது, மழை மிரட்டி கொண்டு இருக்கிறது. ஆகவே தாழ்வான பகுதிகளில் இருக்கிற மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றுறது, போக்குவரத்து மற்றும் கம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் சரியான முறையில் பராமரிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ்க்கான மிஷினரி ஷுட் பி இன் பிளேஸ், அது இப்போ செய்யணும். ஆனால் நீண்ட கால நடவடிக்கைகள் என்பது தண்ணி வரத்து கால்வாயும்
நீர்பிடிப்பையும் ஆக்கிரமிப்பிலிருந்து நீக்கி மழை நீர் நதிக்கு செல்வதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் 2015 வெள்ளம் வந்த பொழுது நான் தீபாவளி அன்னைக்கு மயிலாடுதுறை பக்கத்தில் என் உறவினர் வீட்டில் இருந்தேன். அங்கிருந்து மறுநாள் சென்னைக்கு போறதுக்கு போனா வழியில பூரா காவல்துறையினர் இந்த இடத்துல ரோடு பிரீச் இருக்கு, இந்த இடத்துல கம்மா பிரீச் இருக்கு, போக முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா ரோட்டுல தண்ணி, வயல்ல தண்ணி, வீட்டுல தண்ணி, ஆனா கொள்ளிடத்துல தண்ணி இல்லை. தண்ணி எங்க இருக்கணுமோ அங்க. அப்ப என்ன காரணம்? இந்த மழை நீர் நதிக்கு போறதுக்கான கால்வாய்கள் பராமரிக்கல. நதி செக் டேம் கட்டி தூர்வாரி செக் டேம் கட்டி பராமரிக்கப்படல. அதனாலதான். ஆகவே அதற்கான நடவடிக்கை மாநில அரசாங்கம் மேற்கொள்ளும். மர்ம நபரா? அது நபர் யாருன்னு சொன்னாக்க கரூர் மாதிரி எங்க ஆளுங்களே பாத்துருவாங்க. அதனால காவல்துறை உடனடியாக இதை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்.